திமுகவே அரண்டு போயிருக்கிற விஷயம் என்னன்னா, இவரை பற்றிய ஒரு இமேஜை திமுக எப்பவுமே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு தொடர் தோல்வி, கட்சிக்குள்ள இவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, அப்புறம் வழக்கமா சொல்றது ஊர்ந்து போனாரு, தவழ்ந்து போனாரு. அது முதல் நாள் மேட்டுப்பாளையம் ஆரம்பிச்சாரு, ஓரளவு கூட்டம் இருந்தது. அப்போவே போட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க, போட்டு எல்லாம் ரெடியா இருந்தாங்க. ஐடிவிக்கலாம் கூட்டமே வராது, போட்டு அடிக்கலாம், நம்ம ரோட் ஷோ மாதிரியே இதுவும் ஒன்றும் இருக்காது. அடுத்து வட மாவட்டங்களில் அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்த கூட்டத்தை பார்த்து ஓரம் போய் வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. மீண்டும் நான் வந்தால் தாலிக்கு தாங்க திட்டத்தோட பட்டுப்புடவையும் கொடுப்பேன், பட்டுப்புடவையே உங்களிடம் இருந்து கொள்முதல் செய்வோம் அப்படின்னு நெசவாளர் சொல்றாரு. ஊர்ந்து போறேன், தவழ்ந்து போறேன், வந்து சேர்ட்டன்ல எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு வேற இதுவே கிடையாதா? என் ஆட்சியை பத்தி இப்ப சொல்லுங்கயா, என்ன குறை சொல்ற மாதிரி சொல்றேன். 2 நிமிடம் 18 நொடிகள். அவங்களுடைய கட்சி பாட்டு கூட அதோட பெருசாகுது. இந்த வெற்றி வெற்றின்னு பாடுறாங்களா, 3.5 நிமிஷம் என்னமோ அது. 3.5 நிமிஷம் கையை எங்க வச்சு நிக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுறது 2.5 நிமிஷம். எல்லா தலைவரும். பிரசாந்த் கிஷோர் பேட்டி என்ன சொன்னாரு? கூட்டணி இல்லை, ஆனா டிசம்பருக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணுவோம் கூட்டணியே இல்லையான்னு. இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்ப அருண்ராஜோட அதான் சார் சொல்லியிருக்கிறாரு, டிசம்பருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். டிசம்பருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம், அப்புறம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி, நீ நடிக்க போயிடு. காமராஜர் பத்தி நடக்குதுன்னா அதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணோம்ல. புஷிக்கு தான் தெரியாது காமராஜர் யாருன்னு, விஜய்க்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பார்த்துருப்பாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. தலைவரை நீங்க மாலை போட்டீங்களா, அதுல ஒருத்தர் பாருங்க, ஓ அவரா தாடி வச்சிருப்பாரு, அவரா அவர் தெரியாருங்க பக்கத்துல, ஓ கரெக்ட் அப்படின்னு. வேற என்ன இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்களே சிறுபான்மையினர் முகமாக அப்படின்னா 24 நின்று வேண்டியதானே? தனியாக தானே ஏடிஎம்கே நின்றுச்சு. அப்போ சிறுபான்மை முகமாக நான் நிற்கிறேங்கன்னு நிற்க வேண்டியதானே? கட்சி நிற்க சொல்லிச்சு இல்லை, ஏன் நிற்கல? காளியம்மாள் இணைப்பு நிச்சயம் அப்படின்னாரு. நிச்சயம் சொன்னவர் தான் இப்போ காணும். அந்த அம்மா வந்து ரகசியமாக தானே விஜய் பார்த்துச்சு. அதையாவது சீமான்ட்ட சொல்லாமல் இருக்கலாம்ல. அதையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சீமான்ட்ட, அக்கா வந்து பாட்டு போனாங்க அப்படின்னு. அவர் ஏமா ஒன்று இங்கே இரு விசுவாசமா, இல்லை பிடிக்கலன்னா போயிடு, இந்த 2 கட்டானா வாழ்க்கை வாழாது அப்படின்ட்டார். அந்த மாதிரி 2 கட்டான ஆயிடுச்சு. சரியா வெளியே வந்துட்டேயா, இப்போயா சேர்த்துக்கியா, ஒன்னால தானே நான் நடுத்தருக்கு வந்துக்கிறேன்னா, நோ நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேக்காவை வளர்த்து விடுவீங்க. எங்களுக்கு 26க்கு பிறகு அவர் நடிக்க வரணும். நீ நைஸாக அவரை அரசியல் எழுக்கலாம் பார்க்குறியா? ஓ அப்படின்ட்டாங்க. நீ முஸ்லீம் தானே, குரானுக்கு எதிராக நீ சத்தியம் பண்ணனா அவர் தெரியும்ல அப்படின்றது உண்மை. வரைக்கும் குரான் மேலே சத்தியம் பண்ண பயப்படுவோம். உங்களுக்கும் குரானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காமெடியா இல்லை இது. இதுதான் இவர்கள் வந்து பால்வாடி கட்சின்றதுல தான் இந்த குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு. எதையா ஒன்று பேசுறது ஓன்னு கைத்தர தேங்காய் வச்சு சுத்து உடனே தேங்காய் சுத்துறாரு. சுத்திட்டு கீழே வச்சுட்டு டிவிக்கேன்னா மழை நின்றுடும். ஆனால் மழை நின்றுச்சு. அதே தான் நாங்கள் தெரிஞ்சு நின்றுச்சு வச்சிங்க. இவங்களுடைய இது உச்சத்துக்கு போயிட்டானுங்க. ஆக்கா இனி எல்லா டே கூட்டம் ஏற்பாடு பண்ணோன்னா அந்த இடத்துல 10 வெத்தலை ஒரு தேங்காய் இருக்கணும். அப்போ வெயிலுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஏன்னா கண்டுபிடிப்பாளர்கள்லாம் அடுத்த நவம்பர் டிசம்பர்ல கடுமையா எங்கெங்க சென்னைக்கு வேணாப்பா மழை, எப்போ பெஞ்சாலும் வெள்ளமா இருக்குது. இங்கே வெத்தலையை வச்சு சுத்திட்டு இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு தாவேகாரங்களை கொடுத்து அப்படி சுத்துறாப்பா, சுத்திட்டு தாவேகான்னு கத்துனா மழை வராது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ அதாவது திமுக ஒரு கையில் எடுத்தாங்க, அதாவது ஓரணியில் தமிழ்நாடு. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உங்களுடன் ஸ்டாலின்லாம் ஒரு கையில் எடுத்தாங்க. அடுத்தது அதிமுக அதற்கு எதிர்ப்பாக வந்து மக்களை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு சார். ஸோ இந்த எழுச்சி பயணம், எடப்பாடியோட எழுச்சி பயணம் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுமா? எல்லாருமே வந்து இந்த மாதிரி எழுச்சி பயணம் போனாங்க, என் மக்கள் யாத்திரைகள்லாம் போனாங்க, இதனால மாற்றங்கள் ஏற்படுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பயணங்கள் தான் பல விஷயங்களை மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி பயணங்கள் கனெக்ட் ஆகும் பொழுது தான் மக்கள் வந்து தங்களுக்கான ஒரு கட்சியை ஆட்சி கட்டத்தில் உட்கார வைப்பாங்க. இந்த யாத்ரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரை ராஜசேகர் ரெட்டி எடுத்துக்கலாம், ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பா. அங்கே வந்து என்டி ராமாராவ் 82ல் ஆட்சிக்கு வராரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் வந்து பெரும்பாலும் ஒழித்து கட்டப்பட்டது. காங்கிரஸே ஒன்றும் இல்லை, கோஷ்டி பூசல், காங்கிரஸ் வரவே முடியாது ஒன்றுபட்ட ஆந்திராவில். அப்போது இவருக்கு திடீர்னு காங்கிரஸில் வந்துட்டு இவர் அடிப்படையில் ஒரு டாக்டர், இவர் கொஞ்சம் வேற லெவல் லீடர். இவர் திடீர்னு யாத்ரா தொடங்குறார். அது வந்து பெரிய அளவில் லிங்க் ஆகுது. இன்னும் நான் பின்னாடி போனோம்னா 49ல் மாவோ தொடங்கிய அந்த பாத யாத்திரை வந்து வேற லெவலு. ஒவ்வொரு கிராமமாக போய் பேசி அந்த கிராமத்தை கையில் எடுத்து
அதை 2 வகை, ஒன்று பிரச்சாரம், இன்னொன்று ஆயுத புரட்சி. இப்படி கொண்டு வந்து சன்னியாட்சனுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சி பண்ணி சைனாவை சோசியலிஸ்ட் நாடுகளுக்கு கீழே கொண்டு வந்தார் மாவோ. அந்த மாதிரி ஒரு நடைப்பயணன்றது எப்பவுமே மக்களோட கனெக்ட் ஆகும். யாத்ரா நடத்தின ராஜசேகர் ரெட்டி, நம்ம இவர் ராகுல் காந்தி, நீங்கள் ஒன்றும் இல்லை பப்பு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 42 சீட்டு வாங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தா. இதை ஜோடோ யாத்திரை நடத்தினோடனே நீங்கள் பிஜேபிக்கு பெரிய பின்னடைவாச்சா? சில இடங்களில் காங்கிரஸ் அவங்களுக்கே குழிப்பறிச்சுக்குவாங்க, ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் குழிப்பறிச்சுக்குவாங்க. அது பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் இருந்தார், நல்ல லெவலில் இருந்தது. அவரை தூக்கி போட்டு சித்துன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் கொண்டு வந்து வச்சாங்க. அது ஏற்கனவே ஒரு இதுதான், லூஸ் மாதிரி தான் இருந்தாலும் அவர் இல்லாததெல்லாம் பண்ணி சிக்ஸரை உள்ளே அடிச்சு ஒரு வழி பண்ணி அங்கே ஆம் ஆத்மி வர மாதிரி ஆச்சு. ஹரியானால ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தது, அது அவங்களே கெடுத்துட்டாங்க. அப்புறம் ஜோடோ யாத்திரனால பஞ்சாப், ராஜஸ்தான்லாம், இது மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் பெரிய லெவலில் காங்கிரஸுக்கு ஒரு ஹோப் இருந்தது. இவர்களே பிஎஸ்பி அந்த இவர் இருக்காரு நம்ம முலாயம் சிங் யாதவ் கட்சி, அவங்களெல்லாம் எஸ்பி எல்லாத்தையும் இவர் சேர்க்காம பெரிய அண்ணன் பாவனியில் அணுகி அங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணிக்கும். ஆனால் அந்த ஜோடோ யாத்திரை வந்து பெரிய ரீச்சை கொடுத்தது, கர்நாடகாவில் ஆட்சி பிடிக்கிறது, பல விஷயங்கள். அது மாதிரி இங்கே 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு யாத்திரை போனார். அது யாத்திரையிலே சேர்க்காது, ஆனால் இருந்தாலும் அது ஒரு ரீச் ஆச்சு. திடீர்னு போவார், பேசுவார். அப்புறம் பார்த்தா சென்னையில் இருப்பார். என்ன அவர் நடைப்பயணம்னாங்க அப்படின்னு. அது நடைப்பயணம்லாம் கிடையாது, ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு பேசிட்டு மறுபடியும் அன்றைக்கி முடிச்சிக்கிறது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவர் கனெக்ட் ஆனார், அது அவருக்கு ஒரு வகையில் கனெக்ட் பண்ணிச்சு. அந்த மாதிரி நீங்கள் பலரும் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதாலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கட்சி இது இவர்கள் ஆரம்பிக்கும் முன்னாடி அவங்க கிளம்பிடுவாங்க. இவங்க அப்போ தான் அப்படியே தூங்கி வச்சு கொட்டாய் விட்டு சோம்பல் முடிச்சுட்டுக்குள்ளே அவங்க ரவுண்ட் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் ஆரம்பிச்சிட்டாரு. இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன, அதாவது திமுகவே அரண்டு போயிருக்கிற விஷயம் என்னன்னா, இவரை பற்றிய ஒரு இமேஜை திமுக எப்பவுமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு தொடர் தோல்வி, கட்சிக்குள்ளே இவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, எப்போனாலும் இவர் தூக்கி போட்டு செங்கோட்டையன் வந்துடுவார், அவர் வந்துடுவார், ஓபிஎஸ் வந்துடுவார், அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை. அப்புறம் வழக்கமாக சொல்கிறது ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார், அதுன்னு. ஏதாவது சிஎம்லாம் பேசுறதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்கவுங்க லெவலுக்கு இருக்கணும். அந்த லெவல் விட்டு இறங்கிறாங்கன்னா அப்போ அவங்க லெவல் அவ்வளோதான்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் பேசி ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுட்டு இவர் போனார்னா பெரிய அளவுக்கு மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் உருவாக்கி வச்சுருந்தாங்க ஊடகங்கள் மூலியமாகவும். அதான் முதல் நாள் மேட்டுப்பாளையம் ஆரம்பித்தார், ஓரளவு கூட்டம் இருந்தது. அப்போவே போட்டு கிண்டல்லாம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? போட்டு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க, ஐடிவிங்களாம் கூட்டமே வராது, போட்டு அடிக்கலாம், நம்ம ரோட் ஷோ மாதிரியே இதுவும் ஒன்றும் இருக்காதுன்னு. அடுத்து வட மாவட்டங்களில் அவர் ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்த கூட்டத்தை பார்த்து ஓரம் போய் வந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அப்படியே தலைகீழ, பெரிய அளவில் அவருக்கு மக்களுடைய கோபம் இருக்குது ஆட்சிக்கு எதிராக அப்படின்றது. இவருடைய ஸ்பீச் வேறு நல்ல ரீச். நீங்கள் எல்லா கூட்டம் கூட்டிகிட்டு கமல்ஹாசன் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் பேசிட்டு போனீங்கன்னா அதாவது விஜய் 2 நிமிடம் 18 நொடிகள் உங்கள் பாடல், அவங்களுடைய கட்சி பாட்டு கூட அதோட பெருசாகுது, அதை விட சின்னதாக ஒரு உரை இருக்குமா? இந்த வெற்றின்னு பாடுறாங்களா, 3.5 நிமிஷம் என்னமோ, அது 3.5 நிமிஷம் கையை எங்கே வச்சு நிற்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுறது 2.5 நிமிஷம் எல்லா தலைவர்களும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் பேசணும், அவங்க பிரச்சனையை தொட்டு பேசணும், அவர்கள் எவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்காருன்னு சொல்லணும், நான் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும். இதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு மக்கள் மனதில் தைக்கிறதுக்கான ஒரு இது. ஆமாம் சார். ஏன்னா மீனவர்களோட கலந்துரையாடுறாரு, அப்புறம் கைத்தறி நெசவாளரோட கலந்துரையாடுறாரு, எல்லாத்தோடையும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கைத்தறி நெசவாளரோட கலந்துரையாடுறாரு. நான் மீண்டும் வந்தால் தாலிக்கு தங்கம் திட்டம்ன்றாரு. தாலிக்கு தங்கம் திட்டத்தை இவங்க வந்து நிப்பாட்டாங்க, அதை வேற வடிவமாக மாற்றி மாணவிகளுக்கு 1000 ரூபாய், அதையும் நம்ம இவர் கொச்சப்படுத்தினார். ஞாபகம் தான் துறையும் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வேலையாக அதுதான். என்ன சொன்னார், 1000 ரூபா எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் அப்படின்னு. அப்போ படிக்கிற குழந்தைங்க ரீசார்ஜ் பண்ணி யாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த அப்படி அர்த்தம். இப்படி தான் வயசுக்கு ஏற்ற தகுதியும் இருக்காது, பேச்சும் இருக்காது. ஏன்னா இவங்க வளர்ந்த விதமே அப்படின்றதுனால டிஎன்ஏல ஊறி இருக்குது. அதனால் அப்படி தான். இப்போ அதில் வந்து இவர் அதை மாற்றிட்டு மீண்டும் நான் வந்தால் தாலிக்கு தங்கம் திட்டத்தோட பட்டுப்புடவையும் கொடுப்பேன், பட்டுப்புடவையை உங்களிடம் இருந்து கொள்முதல் செய்வோம் அப்படின்னு நெசவாளர் சொல்கிறாரு. அந்த மாதிரி கவர்மெண்ட்டு தாலிக்கு தங்கம் திட்டம் வருஷத்துக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்போ பட்டுப்புடவை நெசவுனா அப்போ அது ஒரு பெரிய அளவில் ரீச்சில் விவசாயிகள்கிட்ட நெசவாளர்கள் மத்தியில், ப்ளஸ்ஸு பசுமை வீடுகள் கட்டி தருவோன்றாரு. இது எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இவர் போக போக பேச எல்லா இடத்துலையுமே பெரிய எழுச்சி. அது குறிப்பாக பார்க்கணுன்னா வட மாவட்டங்கள் திமுக விசிக இவர்களுக்கு, அதிமுக பாமகன்னா அவங்க பக்கம் இருக்கும். இப்போ விஜய் வந்திருக்காரு. வட மாவட்டங்கள் வந்து இப்படியும் அப்படின்னு தான் இருக்கும்.
இந்த தடவை வட மாவட்டங்களில் அதிமுக இது திமுக கூட்டணி கொஞ்சம் நல்லா அடிச்சாங்க. ஆனால் இந்த தடவை அவர் போகிற இடம்லாம் கூட்டம், பயங்கர கூட்டம், பயங்கர எழுச்சி. இன்னொரு பக்கம் அவருடைய கோட்டை, இந்த அமைதிப்படையில் சொல்லுவானே, இரு எங்கள் ஊர் ஓட்டு பிரிக்கிட்டோம் அப்போ பாரு அப்படின்ட்டு, அங்கே தாண்டா ஓட்டு கொடுத்தணும் நாங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி இரு எங்கள் ஊருக்கு நீ வா பார்க்கலாம், அங்கே தாண்டா பாடுறா அப்படின்னு. திருத்துறைப்பூண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டுக்கடங்காத கூட்டம், பேச்சு. சரி வந்துச்சு, இவர் விஜய் மாதிரியோ இல்லை இவர் கமலஹாசன் மாதிரியோ ஏதோ பேசிட்டு போகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, அடிரடி சரவடி. உடனே இவர்கள் கூட்டத்துக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. என்னது வழக்கம் போல் 4 வருஷமாக சொன்னதை ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார். சுந்தரா டிராவல்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. அது அப்புறம் நாள் ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார். தலைவரே இது சொல்லுங்க சொன்னால் அப்படி பயங்கர அது அவர்களுக்கு இவங்களே சொல்கிறது சொன்னால் பயங்கரமாக இதாகுது, அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இவங்களும் ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார்னு போட்டு ஒரே மிதி. ஊர்ந்து போகிறேன், தவழ்ந்து போகிறேன், வந்து சேர்ந்துட்டேன்ல, எப்போ பார்த்தாலும் இதையே பேசிட்டு வேறு இதுவே கிடையாதா? என் ஆட்சியை பற்றி இப்போ சொல்லுங்கயா, என்ன குறை சொல்ல நான் பதில் சொல்கிறேன், இல்லாட்டி நீ என்ன பண்ணன்னு சொல்லு, எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு ஊர்ந்து போனார், தவணை எப்போ போட்டாலும் இதுதானா அப்படின்னு. 2வது மறுநாள் அந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு, தலைவரை அந்த பஸ்ஸு பச்சை கலரில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, சுந்தரா டிராவல்ஸ்னு சொல்லுங்கள். அதோடு அவர் வாய் முடிவார் அப்படின்னு. சுந்தரா டிராவல்ஸுன்னு. எப்பா நான் விவசாயி பையன்பா, நான் பஸ்ஸில் தான் போவேன், நீ கோடீஸ்வர வீட்டுக்கு போவ, நீ ஃப்ளைட்லேயே போவேன்னு மாட்டி. உன் பஸ்ஸுலாம் இப்போ சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் இருக்குது இப்படிதானே இருக்கு. ஏசி பஸ்ஸுன்னு துட்டை வாங்கிட்டு ஏசி போடாமல் கூப்பிட்டு போய் அவன் கன்சியூமர் கோர்ட்டில் போட்டான். 20,000 ரூபா கொடுத்துட்டாப்ல, ஒவ்வொரு பேசஞ்சருக்கு 20,000 ரூபா கொடு அப்படின்னு. போன வாரம் சுந்தரா டிராவல்ஸ் தானே அது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகுது, ஒரு வரவேற்பை பெறுது. அதாவது இது வந்து விஜய் தாவேக்காக கொஞ்சம் கலக்கத்தை தான் கொடுத்துருக்கு. நேற்று பேசுகிறாருல ஒருத்தர், அதிமுகவை விட்ட வந்துச்சான். அப்போ அங்கே இருக்கிறதுலாம் தாவேக்காக ஆட்களா, எடப்பாடி பழனிசாமி கூறுறதெல்லாம் தாவேக்க ஆட்களா? அதிமுகவை ஏன் எதிர்ப்பதில்லைன்னா ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு வேற அந்த இவன் புதிய தலைமுறையில் அந்த ரிப்போர்ட்டர் வேற அதிமுகவை ஏன் எதிர்க்கல, அதிமுகவை ஏன் எதிர்க்கலன்னு கேட்டு என்னால் பதிலே சொல்ல முடியல. இல்லை ஜெயலலிதா அது இப்போ ஏங்க எதிர்க்கல சொல்லுங்கன்னா அது சொல்லவே முடியும். அப்படி எல்லாம் வாங்கப்பா, அந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் ஒன்றா கூடி நிற்பாங்களே, எல்லாம் கூடினா பதில் சொல்லலாம். அதிமுகவை நம்மகிட்ட வந்துச்சு சொல்லுங்கண்ணே, நம்ம தான் இப்போ 25-45% நோக்கி போகிறோம்ல, அதில் அதிமுக வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஒன்று நேற்று அதிமுகவே நம்மிடம் வந்து விட்டது, அதனால தான் நாங்கள் அதிமுக திட்ட மாட்டேங்கிறோம். இன்னும் திமுக வரத்துக்கு தான் பாக்கி, வந்தால் திமுக திட்ட மாட்டாங்க. என்ன மாதிரி விளக்கம்ல, சூப்பராக விளக்கம். அதனால இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வகையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புரியுது. ஆனால் இந்த இந்து நாளிதழுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்போது விஜய் அவர்களும் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏற்கனவே கூட்டணி பற்றி கேட்டிருக்கீங்களா, அதுக்கு இல்லைன்றாரு சொல்றாரு சார். பட் ஆனால் நீங்கள் ஒரு தடவை சொல்லும்போது அதிமுக போய் பேசினாங்கன்ற மாதிரி சொன்னீங்களா சார் நீங்கள்? ஆரம்பத்தில் இந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த டீமு எது பாஜக கூடலாம் சேரத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ இவர்கள் வச்ச கோரிக்கை 117 இடம் 2.5 வருஷம். இந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அப்புறம் வாடகை எப்படி பேசிக்கலாங்க, வாரமா மாசமா ஒன்று உளும் பாருங்க, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அவர் அப்படி பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்க பேசுவாங்க அப்படின்ட்டு இருக்காப்புல. அப்புறம் வந்து இவர் ஆதவ அர்ஜுனா சேர்ந்து அவர் அங்கேருந்து அகில உலக பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தோன்னா அவர் பார்த்துட்டு ஐயோ இது சேர்ந்தா ஜெயிச்சிருவோம், ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து குப்பத்தொட்டில் போட்டு வைங்க, நான் என் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு டிசம்பர் மாதம் வரேன் அப்போ பேசலான்னு சொல்லிட்டு போனார். இவங்க அந்த எண்ணத்தில் தானே இருந்தாங்க. அதை அர்ஜுனா இவர் பிரசாந்த் கிஷோர் பேட்டி என்ன சொன்னார், கூட்டணி இல்லை, ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் கூட்டணியே இல்லையான்னு. இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்போ அருண்ராஜ் கூட அதான் சார் சொல்லியிருக்கிறாரு, டிசம்பருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம், டிசம்பருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம், அப்புறம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஏப்ரலுக்கு அப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி, நீ நடிக்க போயிடு, அதான் உனக்கு கரெக்டான இது, இந்த லகடப்பாண்டிலாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. என்ன பிரச்சனைனா இந்த ஒரு பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கலை. இவர்கள் அதற்கான ஆட்கள் கிடையாது. இவர்கள் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா எல்லா கட்சி கூட ஏதோ ஒரு வகையில் லிங்கில் அப்படி இருந்துடும். இன்றைக்கி அதிமுகலே பலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா கூடலாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க தனிப்பட்ட முறையில், அது தனியாக இருக்க தான் செய்யும். ஒருவேளை எடப்பாடி என்ன அம்மா என்ன சொல்கிறாங்க, சின்னம்மா சொல்லுமா நான் பேசிக்கிட்டேன்னா சொல்லணும்னா பேசலாமா அப்படின்னு, அது ஒரு சேனல் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இவர்கள்ட்ட அந்த மாதிரி ஏற்பாடுகளை இல்லை. ஏன்னா இவர்கள் யார் லீடர்னு தெரில. திடீர்னு பார்த்தா காமராஜருக்கு நான் ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்றாங்க. எங்கேயா வந்தீங்க, நானும் தேடி பார்த்தேன் எங்கேயுமே காணோம், கோமாளகமால இருந்தீங்களா ஏன்னு கேட்டால், ஏய் எங்கள் அருண்ராஜ் போட்டிருக்காரு, நீ என்ன இவங்கள கேட்குற, ஏய் உங்கள் விஜய் இல்லையா போடணும், கொள்கை தலைவருக்கு ஒன்றுனா கொதித்தெழுவன்றீங்க,
ஒன்றுத்தையுமே காணோம். மாலையே காலைல 2:30 மத்தியானம் 2:30 மணிக்கு தான் போடுறீங்க. சரி, அன்னைக்கு தான் இவ்வளோ பிரச்சனை நாடே கொந்தளிக்குது. இந்த திருச்சி வேலுசாமி பற்றிலாம் அவர் பேசுகிறாரு, திருச்சி வச்சு அறுத்து கண்டம் உப்பு கண்டம் போட்டார் அவர். அப்போ தமிழர் மணிந்து பழைய பேச்செல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் கேட்குறேன் மறுபடியும், கோமாலையாக இருந்தீங்க? வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டு மேடை கடிச்ச ஒன்று காமராஜர் ஒன்றுனா விட மாட்டோம்னா கொஞ்சமாவது ஒரு இது வேணாம். நம்ம இப்படி பேசுகிறோமே, நம்ம என்ன பண்ணோம்? டெய்லி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல, காமராஜர் பற்றி இப்படி நடக்குதுன்னா அதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணோம்ல. புஷிக்கு தான் தெரியாது காமராஜர் யாருன்னு, விஜய்க்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பார்த்துருப்பாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. தலைவரை நீங்கள் மாலை போட்டிங்களா, அதில் ஒருத்தர் இருப்பார் பாருங்க. ஓ அவரா, தாடி வச்சிருப்பார் அவரா? ஏன் அவர் பெரியாருங்க. ஓ பக்கத்தில் ஓ கரெக்டு அப்படின்னு. வேற என்ன, இன்னைக்கு நடிகர்கள் நேரமும் அப்படி தான் இருக்குது. அப்போ கலை இது காமராஜருக்கு ஒன்றுனா கொதித்தலன்னு எங்கே ஒன்றுமே இல்லையே, ஆனால் மேடையில் மட்டும் பேசுகிறாங்க. அப்போ இவர்களும் இந்த போலித்தனத்துக்கு தங்களை உட்படுத்திக்கிறாங்களா இல்லையா? பாவம் அந்த பசங்க தான் பாவம். நம்ம எதாவது போட்டால் வந்து முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க. ஏய் அருண்ராஜ் போட்டார்ல, அவர் போட்டால் போதாதோ உனக்கு, இன்னும் விஜய் வேறு போடணுமோ, அவர் போடணுமோ, இவர் போடணும். ஆமாம் போடணும். யார் போடணும்? தலைவர் போடணும், இல்லை பொதுச் செயலாளர் போடணும், இல்லை இவர் பேசுகிறவர் போட்டிருக்கணும். பேசுகிறவர் போட்டிருக்கணும்ல. அவர் சும்மா எது ஒன்றாலும் அவருக்கு என்னன்னா ஒரே இது, அவருக்கு தெரிந்த ஒரே இது வந்து இந்த தலித் மூவ்மெண்ட் சம்மந்தமான இது மட்டும்தான் அவர் தலையிடுவார். மற்றெல்லாம் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அதுதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இப்போ இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துறது வந்து அவர் ஓப்பன் கிரவுண்டு, ஓப்பனாக சொல்கிறாப்புல திமுக வீழ்த்துக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றார். விசிகா வந்தால் கூட பிரச்சனை இல்லை, உடனே விசிகாக்கு இவர் அழைப்புன்னு போட்டுருவாங்க. இவர் அன்னைக்கு கூட என்ன சொன்னார்னா, ஏய் என்னங்க இப்படி அடிமைத்தனமாகறீங்க, உங்களை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க, கழுத்துலேயே மிதிக்கிறாங்க, ஆனாலும் நாங்கள் என் கழுத்தில் மிதித்து விட்டு தான் நீங்கள் திமுக வீழ்த்த முடியும்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்னையா நான் இந்த அர்த்தத்தில் பேசலை, இந்த மாதிரி பேசலை, ஆனால் இந்த அர்த்தத்தில் பேசினார். இவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க அவங்க கூட விட்டு. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கட்சி எங்களோட ஒரு கூட்டணி கட்சியில் அப்படி நடத்துனதே கிடையாது. உண்மைதாங்க. நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலத்தில் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் போனவங்களை கூட கேட்டு பாருங்கள். 4-5 முன்னணி அமைச்சர்கள், ஓபிஎஸ், எடப்பாடி, தட்டம் விஸ்வநாதன், கேபி முனுசாமி, இந்த மாதிரி இவங்க வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவர்களை கூப்பிட்டு வருவோம். சின்ன கட்சியாக இருந்தாலும் வாசலில் நின்று வரவேற்று கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அப்புறம் ஜெயலலிதா சந்திப்பாங்க, பேச்சுவார்த்தை நேரம் எல்லாம். என் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அந்த மரியாதை அப்படி இருக்கும். வேணான்னா வேணாம், வேணும்னா நல்ல மரியாதை. இதுதான் இங்கே கூட கூட்டி வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுகிறாங்க. நல்லா சேர் போட்டு உட்கார வச்சு கீழே பள்ளம் தோண்டி அடுப்பு ஊற்றி சுட வைக்கிறாங்க. சுட்டுக்கிட்டே நாங்கள் என்ன இருந்தாலும் இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. காமராஜரை திட்டுறாங்க. காங்கிரஸ் கூட இருக்கிற செல்வ பிறந்தைக்கு பெரிய சிக்கல் தானே. திருச்சி வேலுசாமி அடக்குங்கன்றாரு முதல்வர் கூப்பிட்டு. தலைவர் அது என் கையில் இல்லை, காங்கிரஸே என் கையில் கிடையாது, அது யாரும் இன்னும் பேசுவாங்க, நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, அது ஒரு மாதிரி கூட்டுச்சோறு கூட்டு கலவை, ஒன்றும் பண்ண முடியான்ட்டாரு. அவர் சொன்ன பிறகு தான் அவர் பேசின்னு தான் இருக்காரு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டதுன்னாரு. இவருக்கு அம்மா போட்டு போயின்னே இருக்காரா? அதனால அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க கட்சி இப்படி நடத்துறீங்க, இது பண்றீங்க, நாங்க வந்து ரத்ன கமலம் எடுத்து வரவேற்போம் எங்க கட்சிகளை, அப்படிதான் மரியாதை கொடுத்துருக்கோன்றார். உடனே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் விசிகாக்கும் சிபிஎம்முக்கும் இவர் அழைப்பு. ஏன்னா விசிகா சிபிஐ அழைச்சாருன்னா கூட பாஜக இருக்குது, அது தெரியாதா அவருக்கு? தெரிஞ்ச அழைப்பாரு. உருட்டுறது, இதை உருட்ட நம்பிக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் தலைவர்கள் இவங்க வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த வீடியோவாவது பார்க்கணும்ல, என்னையா சொல்லியிருக்காரு, அதை கூப்பிட்டா கொண்டு வந்து காமிக்க போகிறாங்க. இப்போ என்ன பேசிக்கிறாரு என்ன பார்த்தா தெரிய போகுது. எவனாவது உருட்டுனதை எடுத்து வாங்கிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்த்துட்டு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். உனக்கு கூப்பிடவே இல்லைப்பா, கூப்பிட்டா தானே நிராகரிக்கிறதுக்கு. ஏமா உன் வீடே உனக்கு சொந்தம் இல்லையாம்மா, அந்த பத்தில் சொல்லுவாங்க கஜினியில் இந்தம்மா பண்ணோம்ல, நான் ஏமா அந்த வீடே உனக்கு சொந்தம், நீ வாடகை தான் இருக்காமா, வைமா போனேன் அப்படின்னு. அந்த மாதிரி உன்னை கூப்பிடவே இல்லையாப்பா, வை நீ போனை வை அப்படின்ற மாதிரி தான். அதனால இவர் வந்து இன்னைக்கு சொல்றது ஓப்பன் டிக்ளேர், அதாவது யார் வேணா வாங்க அப்படின்றாங்க. பேச்சுவார்த்தை போதா இல்லையான்றது அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் என்ன சொன்னார், எங்கள் யுக்திகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டார். மறுபடியும் இதே கேள்வி அந்த இண்டுல அவர் எடுத்தவர், அவரும் பாருங்க அந்த மொத்த இதுக்கு ஈல்ட் ஆயிருக்காரு. என்ன சொல்றாரு, அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்றே பேசி வரும் நிலையில் இவர் வந்து அதுக்கு இதுவாக இன்னும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்ன எதுக்கு அதை கொடுக்குற? அமித்ஷா சொன்னாரா? நேற்று கூட அண்ணாமலை சொல்றாரு, அமித்ஷா இவர் தான் இது. அதை வேற நான் போட்டா அண்ணாமலை ஆர்மி துள்ளிக்கிட்டு வருது. இன்னும் யாரா இவனுங்க, இதுக்கே இவன் துள்றான், நம்ம நல்ல விஷயமா தானே போட்டோம். அவரே சொல்லிட்டாரு பஞ்சாயத்தை கலைங்க பாருன்னு தானே சொல்றோன்னா,
இவனுக்கு காண்டு. ம். நீ எப்படி சொல்லலாம், தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு. என்னன்னு பார்த்தா இவங்களால பொறுத்துக்க முடியல. இந்த கூட்டணி அமைஞ்சதோ அண்ணாமலை போய், அப்போ நீ கோவப்படணும், அண்ணாமலையில போய் கோவப்படணும். ஆர்மி வார் ரூமு நம்மக்கிட்ட வந்து கோவப்படணும். நாம என்ன போடுறோம், அண்ணாமலையே சொல்லிட்டாருப்பா, அவரே ஐயாவே சொல்லிட்டாரு. ஐயாவே சொல்லிட்டாருயா, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு, அமித்ஷா சொன்னாருன்னு அவரே சொல்றாரு. அதுக்கு என்ன நம்ம பதில், ஐயாவா சொன்னாரு, அமித்ஷா சொன்னதானே அவர் சொன்னாருன்னு. அமித்ஷா சொல்றதானே அவருக்குறாரு. அவர் யாரு, அவரு நான் வேற கட்சி வச்சுக்கிறாரா, ட்ரம்ப் கட்சியில் இருக்கிறாரா? அவரும் பாஜக தானே இருக்காரு. அவங்க தலைவர் சொன்னதானே அவர் சொல்றாரு. அதை நம்ம போட்டா அவரா சொன்னாரு, அமித்ஷாலாம் சொன்னாரு அப்படின்னு இவங்கெல்லாம் விளங்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவருடைய அந்த பிரம்மாண்ட கட்சி அறிவிப்பு இருக்குல்ல, பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. யாரா அந்த பிரம்மாண்ட கட்சி? ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பிரம்மாண்ட கட்சி கிட்டத்தட்ட பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் நெருக்கத்தில் வந்துருவாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். அடுத்ததாக பார்த்தோம்னா அன்வர் ராஜா அவர்கள் வந்து இப்போ அதிமுகல இருந்து போய் இப்போ திமுக சிறுபான்மையினர் முகம் சொல்லுங்க, சிறுபான்மையினர் முகமாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா. அப்படி ஓகே சார். இப்போ எதற்காக சார் இப்போ அதிமுகல இருந்து விலகி இப்போ திமுகல போய் ஜாயின் பண்றதுக்கான விஷயம் என்ன சார் அது? அன்வர் ராஜா வந்து அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து பெரிய அளவில் ஜெயலலிதா அதான் அவர் அமைச்சராக்குனாங்க. அவர் எம்ஜிஆர் காலத்து ஆள், அதையும் தாண்டி பழைய திமுக அந்த காலத்து ஆள். மாணவர் பருவத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் பண்ணவர். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கூட அப்படியே ட்ராவலு. ஜெயலலிதா காலத்தில் தான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அமைச்சராக்குறாங்க. என்ன பிரச்சனைனா அவர் ராமநாதபுரத்தில் தான் அவர், அதை தாண்டி பெரிய இது கிடையாது. இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிறாங்களே சிறுபான்மையினர் முகமாக அப்படின்னா 24 நின்று இருக்க வேண்டியதானே, தனியாக தானே ஏடிஎம்கே நின்றுச்சு. அப்போ சிறுபான்மை முகமாக நான் நிற்கிறேங்கன்னு நிற்க வேண்டியதானே, கட்சி நிற்க சொல்லிச்சு இல்லை, ஏன் நிற்கல? நீ சொல்கிறாங்க அவர் போயிட்டாருன்னா ராமநாதபுரத்தில் வந்து இது ஏற்கனவே இல்லையா, ஏற்கனவே சிறுபான்மையினர் ஓட்டு இல்லை. நீங்கள் தான் பாஜகன்னு உருட்டி வச்சிருக்கீங்களே, அதை மீறி வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரிலாம் நீ யோகியமா, நாங்கள் எங்கள் இஷ்டத்தை பிரச்சனைக்கு தான் தீர்ப்பளிப்போம்னு போட்டாங்கன்னா அது வேறு விஷயம். அப்போ இவர் சிறுபான்மையினர் முகமாக இருந்தார். இன்னொன்று பாஜகவோட போனதுனால தான் கோச்சிங் போயிட்டார் அப்படி சொல்கிறாங்கல்ல. 2017 பாஜகவோட போனாங்கல்ல. அப்போ இவர் எங்கே இருந்தார்? அதிமுக தானே இருந்தார், எம்பியாக இருந்தார்ல. 20 வரைக்கும் எம்பியாக இருந்து அனுபவிச்சுட்டு 20க்கு மேலே பேச ஆரம்பித்தார். 20லேயே நெருக்கத்துலேயே கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். வான் பண்ணாங்க, கேட்கல. 21 வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக? மறுபடியும் அதுக்கு 23 வந்தீங்க. கேட்டால் பாஜகவோட அதிமுக இல்லை, அதனால் வந்தேன். சரி வந்தீங்க, என்ன பண்ணீங்க? எம்பி நிற்க சொன்னால் நிற்க வேண்டியதுதானே? இவர் என்னென்னா வாழ்நாள் பூரா இவர் கட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இவர் அந்த பழைய அந்த இதை வச்சுக்கிட்டு இங்கே பண்ணுவார். அது கட்சி ஒத்துக்கல, நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு சொன்னோன்னா இவர் நிற்கலை. சரி நிற்கல பரவாயில்ல. ஓபிஎஸ் நின்னார் பலாப்பழத்தில், நவாஸ்கனி அவங்க இது சின்னத்தில் நின்னார். 2 மாவட்ட செயலாளர் நவாஸ்கனிக்கு எதிராக காய் நகர்த்துனாங்க. அப்போ இவர் மேலே என்ன விமர்சனம் வந்துச்சு? மறைமுகமாக நவாஸ்கனி வெற்றிக்கு உதவுனார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதை இவர் மறுக்கவே இல்லையே. நான் அதிமுககாரன்டா, நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு எதுவும் மறுக்கலை. சரி அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் இவர் தனியாக அங்கே நிற்கிறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை. இவர் தான் செல்வாக்கு மிக்கவர் தானே, நீ தான் பெரிய ஆள் தானே, நீ தைரியமான ஆள் தானே, சொல்லு அப்படின்னு அப்படி வடிவேல் அது மாதிரி தைரியமான ஆள் தானே, நில்லு, ஏன் நிற்கல? அப்போ நம்ம நின்னா ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். அப்போ கட்சி தான் இவ்வளோ நாளாக உங்களை ஜெயிக்க வைத்திருக்குன்னு தெரியும். தனி செல்வாக்குன்னா நீங்கள் ஜெயிக்கணும்ல. இப்போ ஓபிஎஸ் நின்னார், அவர் துட்டு செலவு பண்ணாரோ ஏதோ பண்ணாரோ, செகண்ட் பிளேஸ் வந்தார்ல பெரிய அளவில் ஓட்டு வாங்கி. இதனையும் அவர் மாவட்டமே கிடையாது. அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லைல்ல. இதுதான் இவங்ககிட்ட பிரச்சனை. இவங்கெல்லாம் ஏடிஎம்கே இதெல்லாம் கணக்கு இல்லை. இவர்கள் அப்படியே இருந்தார். இந்த இது போன தடவை ஏதோ தாவேக்காக ட்ரை பண்ணாருன்னாங்க. அங்கே தான் ஓசோன் படலம் இருக்குல்ல, அதை மீறி இந்த புற ஊதா கதிர்கள் ஊடுருவ முடியல. இன்றைக்கும் பல புற ஊதா கதிர்கள் முட்டிட்டு திரும்பி போயிடுது. சில இது முட்டி பார்த்துனுக்குது. அந்த காளியம்மாள் இருக்காங்க பாருங்க, என்னெல்லாம் சவால் விட்டானுங்க, தொலைச்சிருவேன் எண்ணி 2 மாதத்துக்குள்ள அவங்க உள்ளே வர்றாங்க. இவர் வேலையே தான். இவர் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவார். எல்லோரும் உஷாராக இருங்க இவர்கிட்ட. காளியம்மாள் இணைப்பு நிச்சயம் அப்படின்னாரு. நிச்சயம் சொன்னவர் தான் இப்போ காணும். நான் அன்றைக்கி அதான் சொன்னேன், புற ஊதா கதிர்களை உள்ளே விட மாட்டார்கள், ஓசோன் படம் உள்ளே விடாது. இன்னை வரையும் காளியம்மா பாவம் தனியாக. சரி பாவீங்களா? அந்த அம்மா ரகசியமாக தானே விஜய் பார்த்துச்சு. அதையாவது சீமான்ட்ட சொல்லாமல் இருக்கலாம்ல. அதையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானுங்க சீமான்ட்ட. அக்கா பாட்டு போனாங்க அப்படி. அவர் ஏமா ஒன்று இங்கே இரு விசுவாசமாக, இல்லை பிடிக்கலன்னா போயிடு,
இந்த 2 கட்டான வாழ்க்கை வாழாது அப்படின்ட்டார். அந்த மாதிரி 2 கட்டான ஆயிடுச்சு. கட்சியில் அப்புறம் எப்படி பார்ப்பாங்க அவங்கள? விஜய்கிட்ட போய் சேரணும்னு முடிவு பண்ண அப்புறம் கட்சிகளை எப்படி பார்ப்பாங்க? யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சரி வெளியே வந்துட்டேயா, இப்போயா சேர்த்துக்கியா, ஒன்னால தானே நான் நடுத்தருக்கு வந்துக்கிறேன்னா, நோ நோ நோ, உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் மிகுந்த பேச்சு இருக்கிறது. நீங்கள் போனீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேக்காவை வளர்த்து விடுவீர்கள். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு 26 பிறகு அவர் நடிகை வரணும். நீ நைஸாக அவரை அரசியலுக்கெல்லாம் பார்க்குறியா? ஓ போ 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 அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த அம்மா எங்கே போகிறது தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. திமுக ஒரு பக்கம் வலை வீசுது, அதிமுக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வலை வீசுகிறார்கள். அதனால் அந்த அம்மா என்னென்னு முடிவு எடுத்து என்ன எடுப்பாங்களோ, ஏன்னா அந்த தேர்தலுக்குள்ளே ஏதாவது முடிவு எடுத்தால் தான் அவங்களுக்கும். ஆமாம். அதனால் அவங்கள வந்து அந்தரில் விட்ட பெருமை நம்ம புசி அண்ட் ஜான் ஆரோக்கியசாமியை தான் சாரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது நடந்துட்டு இருந்தால் இவரும் வந்து அதே மாதிரி தாவேக்கவும் முடியாமல் தான் அப்படி இருந்தார். இப்போ வந்து பாஜகவுடைய இது வந்து இதை ஒரு சாக்கா வச்சுட்டு போயிருக்காரு. நான் ஒன்று சொல்கிறேன், ஏற்கனவே அங்கே 2 கேரகம் இருக்குது. கதர்பச்சா என்கிற முத்துராமலிங்கம், ராஜகண்ணப்பன். ராஜகண்ணப்பன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ல, பணம் படைத்தவர், நசுக்கிடுவார் போட்டு. நீ இவர் சேர்ந்ததே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இன்னும் எவ்வளோ காண்டாவாங்க பார்த்துக்கு. இது தெரிஞ்சவொன்னு தான் அடிச்சு போட்டு ஓடாறாங்க அறிவாலயத்துக்கு 2 பேரும். இவர் இங்கே இருக்கிற ஆளை பிடிச்சி வேறு ரூட் எடுத்து உள்ளே போயிட்டார். அவங்க தெரிஞ்சு வந்துட்டாங்க. சும்மா அந்த இடத்துல மேடையில் அவங்க 2 பேர் மூஞ்சியும் பார்த்தீங்களா அப்படி பேட்டி கொடுக்கும்போது. அதனால் இவர் எங்கே வளர விட்டுருவாங்களா? அதனால் அது வந்து இவருக்கு சும்மா வாங்க வந்தீங்களா, உட்கார், மாலை போடுப்பா. ஒரு படத்தில் சார்லி பண்ணுவானே, கூப்பிடு மாலை போடு, இவர் தான் எல்லாம் வளர்ச்சிக்கு இது பண்ணு, இவரை போய் பஸ் ஏற்றி இப்போ அதே மாதிரி தான் நேற்று போட்டு இவரை பஸ் ஏற்றி விடுவா ராம்நாத் விடுறதுக்கு, அவ்வளோதான். அதனால் பெருசாக வந்து அவருக்கான இனி வந்து அதிமுக இது பெரிய இழப்பு இல்லை சார். இது எப்படிங்க இழப்பு? நான் தான் கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் எம்பிக்கு நின்றுக்கணும்ல, நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னா எம்பிக்கு நின்றுக்கணும். இவருடைய மகன்கள் கூட திமுக எதிர்த்து நின்று வார்டுலேயே தோற்று போயிட்டாங்க. வார்டு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியல. மண்டபம் சேர்மனாக இருந்தவர் அவர், அந்த மண்டபத்துடைய அந்த வார்டு எலெக்ஷனில் கூட அவங்க ஜெயிக்க முடியல. இப்போ மண்டபம் வந்து இது டிஎம்கேட்டு தான் இருக்குது. இப்போ இவர் எப்படி பார்ப்பார்? அப்படின்னு கொய்யால எனக்கு எதாவது போட்டி போட வர்றியா அப்படின்ற மாதிரி பார்ப்பார்ல அந்த மண்டபம் சேர்மன். அதனால் இவருக்கு எல்லா இடத்துலையும் அணை கட்டி வச்சுருப்பாங்க. எப்படி போனாலும் இந்த வடிவேல் இப்படி பண்ணுவாங்க, அந்த விஜய் ரஜினி பொண்டாட்டிகிட்ட போகாமல் இருக்கிறது எப்படி, அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம். இந்த சைடு ராஜகண்ணப்பன், அந்த சைடு முத்துராமலிங்கம், அந்த சைடு இந்த மண்டபம் சேர்மன் எல்லாம். எப்பா நீ அங்கேயே நடுவில் நின்று போ, தலைமை கழக பேச்சாளரை போ, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பதில் ஆள் தேடினுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அவரை. பாருங்கள், நான் சிறுபான்மையின காவலன், முத்தலாக்கு எதிராக நான் பேசினவன், இப்போ பாருங்கள் முத்தலாக் மசோதாக்கு எதிராக நான் பேசினவன், இப்போ பாருங்கள் என்னை வெளியேற்றிட்டாங்க, நான் வந்து இதாகிடுச்சு அதாகிடுச்சு, பாஜக கூட போகக்கூடாதுன்னு சொன்னேன். சரி வேறு ரூட் சொல்லுங்கள். அதிமுக ஜெயிக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் காலத்து ஆள், எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினாரோ அப்போத்துலேருந்து நீங்கள் அவர் கூட இருக்கவர். ஆமாம் சார். அப்போ நீங்கள் போய் அதே கட்சி கூட போய் சேர்றீங்க, எதிரியோட போய் சேர்றீங்க. காங்கிரஸ்காரங்க பாஜகவில் சேர்ற கதை சேர்றீங்க. அப்போ உங்களோட சேனல் தானே முக்கியம். பல பேர் இவர் சேகர் பாபுலாம் போகிறாருன்னா அவர் ஒன்றும் இந்த அதிமுகக்கார் கிடையாது. நடுவில் வந்தார், நடுவில் போயிட்டார். டக்குன்னு நடுவில் ஏறினார், இவங்க பக்கத்தில் ஏற்றினார், கிண்டியில் இறங்கிட்டார். நீ பீச் ஸ்டேஷன்லேருந்து வர, உனக்கு தெரியும். அப்போ நீ வந்து நடுவில் இறங்கன்னா ராஜகண்ணப்பெல்லாம் கணக்கிலே சேர்க்க முடியாது. முத்துசாமியை வேணால் சேர்த்துக்கலாம், எம்ஜிஆர் காலத்து ஆள். மற்றபடி வேறு செங்கோட்டை இங்கே தான் இருக்கார். நீங்கள் இவங்கெல்லாம் நடுநடுவில் வந்தவங்க நடுநடுவில் போகிறாங்க. அவர்லாம் அந்த டெம்போ அந்த டாடா ஏஸில் வந்தவர் ஏவா வேலு, பாக்யராஜ் கட்சியில் தானே இருந்தார். அவர் நடுவில் கொஞ்சம் நாள் இங்கே தொத்தின்னு அங்கே தொத்தின்னு ஏறி அவர் இருக்கார். இந்த மாதிரி பார்ட்டிங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய ஆளுங்க, ஒன்றும் கௌரவமாக ஒதுங்கிடணும். இல்லை சரி கட்சி ஜெயிக்கிறதுக்கு ஏதோ முடிவு எடுத்திருக்கேன், அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாருல, ஏங்க அவங்க கொள்கையோட எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, அது திமுக வீழ்த்தணும், நாங்கள் அதுக்கு வேறு வழி கிடையாது. இதோ இந்த குழந்தைங்கள பார்த்தோம், அது இன்னும் பால்வாடி குழந்தையாகவே இருக்குது. என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டேன், பால்வாடி கட்சியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி வேறு வழி இல்லை, சேர்ந்தோம், தொகுதி உடன்பாடு தாங்க அப்படின்றாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது. இவருக்கு என்னென்னா வேறு சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், அங்கே நிறைவேற்றிருப்பாங்க, போயிட்டார். இனிமேல் தான் இருக்குது இந்த கதை தான். அது சார் கடைசி ஒன்று சார், ஆதவர்ஜுனா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேடையில் பேசும்போது நான் வந்து குரான் மேலே சத்தியம் பண்ணுற அளவுக்கு கொந்தளிக்கிற அளவுக்கு என்ன சார் அப்படி அவருக்கு சிறுபான்மையர் ஓட்டை கவர்றதுக்காக இந்த மாதிரி முன்னாடி பேசின சேலம் பார்த்திபன் ரொம்ப கத்திட்டாப்புல, அருண்ராஜ் கொஞ்சம் ஏறிட்டாப்புல, திரும்பி பார்த்தா புஷியான்ட்ட பர்மிஷன் கேட்டால் கொடுத்துட்டாப்புல. சரி பேசு,
முதல்ல அவர் கொஞ்சம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வரும்போது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்மளாம் 2ல் வச்சு பார்க்குற மாதிரி இது. ஏன்னா அவர் பொதுவாக திருமாவளவனுக்கு தான் நான் 2ல் வச்சு பார்ப்பேன். அப்போ தான் நார்மலாக இருக்கும். ஏன்னா அவர் பேசுகிற ஸ்பீடுக்கு 1ல் வச்சா நம்ம போய் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போயிடலாம். அவ்வளோ நேரம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி போட்டுக்கின்னு வெளியே போயிடலாம். அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பார். அதனால் 2ல் வச்சு கேட்போம். இவர் பேசுறது வந்து அந்த தமிழ் தாங்க முடியல. அதனால் 2ல் வைடா அப்படின்ட்டு வச்சு பேச வேண்டியதாகுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு மத நூல் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் எதுக்கு நீங்கள் உங்கள் அம்மா மேலே சத்தியமாடா, என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக எதுக்கு சொல்கிறான்? ஏன்னா அவங்க பொய் சத்தியம் பண்ணால் செத்துட்டாங்கன்னா இவனை இழப்பு. அதனால பொய் சத்தியம் பண்ண மாட்டான். கரெக்டாக? என் படிப்பு மேலே சத்தியமா, என் தொழில் மேலே சத்தியமா, ஏன் பயப்படுறாங்க? நம்ம ஒன்று நாம் போயிடுவோம், அந்த பயம் வரும். ஏன் குரான் மேலே சத்தியம் பண்ணுறீங்க? அது வந்து இஸ்லாமியருடைய இது. குரான் மேலே யார் சத்தியம் பண்ணுவா? இஸ்லாமியர் அல்லாஹ்க்கு பயந்தவன் குரான் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. குரான் மேலே சத்தியம்லாம் அதெல்லாம் சும்மா பழைய காலத்து இது. சும்மா அந்த லோக்கலில் ஆனால் யாராவது குரான் மேலே சத்தியம் பண்ண அப்படி இப்படின்வாங்க. ஏன்னா நீ முஸ்லீம் தானே, குரானுக்கு எதிராக நீ சத்தியம் பண்ணன்னா அவ தெரியும்ல அப்படின்றது உண்மை. வரைக்கும் குரான் மேலே சத்தியம் பண்ண பயப்படுவோம். உங்களுக்கும் குரானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காமெடியாக இல்லை இது. இப்போ நான் போயிட்டு கீதை மேல் சத்தியம் பண்ணுகிறேன்னா என்ன பிரச்சனை ஆகும்? ஏய் நீ யாரையா நீ குரானை வச்சு இது பண்ணுற ஆள் கீதை மேலே சத்தியம் பண்ணால் எனக்கு என்ன இருக்குது? அந்த ஒரு இது இருக்குல்ல, சத்தியம் பண்ணிட்டு போகிறேன் போ. கிருஷ்ணர் வந்து என்ன தான் பண்ண போகிறாரா? நான் வந்து அதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லையா? குரான் மேலே ஏன் சத்தியம் பண்ணுறதுக்கு இஸ்லாமியர்கள் யோசிப்பாங்க? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். மறுமையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இரும்பு கடாயில் போட்டு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் போட்டு வறுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பயம்லாம் இருக்குதுல்ல, மறுமையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. நீங்கள் உங்களுக்கும் அல்லாஹ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? குரான் இதுதான் இவர்கள் வந்து பால்வாடி கட்சின்றல தான் இந்த குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது. எதையா ஒன்று பேசுறது ஓன்னு கைத்தற. அங்கே பாருங்கள், மழை பெய்யுது. நம்ம ஊரில் மழை பெஞ்சா என்ன பண்ணுவான்? என்னையா இது சரி ஒன்று முதல்ல கூட்டம் நடத்த மாட்டோம். மழை நேரத்தில் கூட்டம் நடத்தினா சிக்கல் வரும். இண்டோர் கூட்டம் ஏதாவது நடத்தலான்னு சரி வச்சுட்டீங்க. மழை பெய்யணுன்னா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, வெத்தலையில் தேங்காய் வச்சு சுற்று. உடனே ஒரு தேங்காய் சுற்றுறாரு. சுற்றிட்டு கீழே வச்சுட்டு டிவிக்கேன்னா மழை நின்றுடும். ஆனால் மழை நின்றுச்சு. அதே தான் மேக நாங்கள் தெரிஞ்சு நின்றுச்சு வச்சிங்க. இவங்களுடைய இது உச்சத்துக்கு போயிட்டானுங்க. ஆக்கா இனி எல்லா டே கூட்டம் ஏற்பாடு பண்ணால் அந்த இடத்துல 10 வெத்தலை ஒரு தேங்காய் இருக்கணும். அப்போ வெயிலுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கு ஏன்னா கண்டுபிடிப்பாளர்கள்லாம் இதை போட்டு என்னையா இது பெரியார் ஒரு கொள்கை தலைவர் வச்சுமான்னு கேட்டான். ஏய் தலைவர் என்ன சொன்னார்? அவருடைய கடவுள் மறுப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் நாங்கள் அவருடைய இது கடவுள் மறுப்பு கொள்கைனா விட்டுருங்க. அடுத்து பெரியார் எது எதிர்க்கிறாரு? மூடப்பழக்கம், பெண்ணடிமைத்தனம், இது தானே எதிர்க்கிறாரு. மதத்தின் பெயரால் மூடப்பழக்கம் பண்ணாதீங்களா தானே எதிர்க்கிறாரு. இதுக்கு பேர் என்ன? இது என்ன கடவுள் நம்பிக்கை? இது மூட நம்பிக்கை. வெத்தலையில் தேங்காய் வச்சு சுற்றினா மழை நிற்கணும். நேராக இப்போ அது எங்கெங்கெல்லாம் அந்த கால பருவநிலை மாற்றத்தினால மழை பயங்கரமாக அடுத்த நவம்பர் டிசம்பரில் கடுமையாக எங்கெங்கே சென்னைக்கு வேணாப்பா மழை எப்போ பெஞ்சாலும் வெள்ளமாக இருக்குது. இங்கே வெத்தலையை வச்சு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு தாவேகாரங்கிட்ட கொடுத்து அப்படியே சுற்றுறாப்பா, சுற்றிட்டு தாவேகான்னு கற்றுனா மழை வராது. வெள்ள பிரச்சனை இல்லைல்ல. கார்பரேஷன் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இவங்களெல்லாம் இது பண்ணி தொகுதிக்கு 10 பேர்னு போட்டு அங்கங்கே சுற்ற விடுங்க. எங்கே மழை வேணுமோ அங்கே மட்டும் இவங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே வெத்தலையை சுற்றிட்டாங்க வச்சுக்கோங்க, மழை வந்துடாது, சிக்கலாயிடும். மழை வர்றதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்கணும். இனிமேல் தான் புஷியை கேட்டால் தெரியும். மழை வராதுக்கு இருக்குன்னா மழை வர்றதுக்கு இருக்கணும்ல. அப்போ அதே தான் பண்ணுவாங்க. என்ன கூத்து. அதாவது பேருக்கு தான் நாம் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் 2K கிட்ஸ், நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள். எங்கள் காலத்தில் தான் ChatGPT இருக்குது, அது இருக்குது. டேய் இன்னும் அந்த காலத்தில் தானே இருக்கீங்க, காட்டுவாசி காலம் தானே இது. ஏதாவது ஒரு அறிவியல் சம்மந்தம் இருக்கா? எதுக்குடா சுற்றணும்னு கேட்கணும்ல இளைஞர்களில். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெருசு அந்த காலத்துலேயே இருக்கிறா அப்படின்னு. இதுக்கு பேர் பெருசுத்தனம் தான், பூமர் தனன்றாங்கல்ல. இன்னொன்று சொல்கிறேன், எடப்பாடியுடைய கூட்டத்தை இது தலைப்பேருன்னா எழுச்சி பயணம். இவர் ஓரணியில் திரள்வோம். கரெக்டா? ஆமாம். இவர்கள் மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் விஜய். ஏண்டா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிச்சிடும்டாப்பா. பூமர்கள் தான் எப்பவுமே பெருசாக தலைப்பு போடுவாங்கன்னு. பூமர்களே கரெக்டாக தலைப்பு போட்டுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற பூமர்கள், நீங்கள் சொல்கிற ஆட்களை எழுச்சி பயணம், மக்களை தமிழகம் மீட்போம், எழுச்சி பயணம். இங்கே ஓரணியில் இணைவோம், ஒன்றிணைவோம், வா ஏதாவது ஒன்று டக்குன்னு மனசில் பதியுது இல்லை. நீங்கள் சொல்லி முடிக்கல. என்னங்க போயின்னுக்கிறாரு? அது மக்களை விரும்பும் மக்கள் முதல்வர் விஜய்
நான் அது இரு வரேன் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவாங்க. தலைப்பு பார்த்தீங்களா, ஒரு தலைப்பை கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நச்சுன்னு போய் தைக்கிற மாதிரி வைக்க தெரியல பாருங்க. இதுதான் இது. இந்த வெற்றின்னு 3 நிமிஷம் பாடுத பாட்டு 3 நிமிஷம் கை வச்சு நின்றுக்கிறாங்க. ஏன் அந்த பாட்டை ஒரு 29 செகண்ட் 30 செகண்டுக்கு அந்த பாட்டை சுருக்க முடியாதா? சுருக்கலாம்ல. அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. அப்போது பெரிய பூமர் யாருன்னா புஷி தான். அவர் தான் யோசிச்சிருப்பாரு, மக்கள் விரும்பும் பாண்டிச்சேரி முதல்வர் தமிழக முதல்வர். நான் பாண்டிச்சேரிலாம் கொண்டு வரேன். சரி விடு அது. மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் விஜய். மக்கள் விரும்பும் தமிழக முதல்வர் விஜய். அப்புறம் வெற்றி பயணம் விட்டீங்களா? வெற்றி பயணம் முடிஞ்சிடும். இது எங்கேயாவது சவுத்தில் எழுத முடியுமா, இல்லை எங்கேயாவது ஒரு டிஷர்ட்டில் அதை பண்ண முடியுமா? இந்த மாதிரி தான் ஒரு இதுவே இல்லாமல் எதுக்குமே ஒரு இது இல்லாமல் தான் இவர்களுடைய பூமர்த்தனங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, வேற என்ன சொல்ல முடியும்? சரிங்க சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.